கார்த்திக் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சான். வேலைன்னா கேட்ட நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சு கொடுக்கிற டைப். யாராவது உதவி கேட்டா இல்லன்னு சொல்ல தெரியாத ஆளு. ஆபீஸ்ல அவனை பயன்படுத்திக்கிட்டாங்க. வீட்ல நீ எவ்வளவு செஞ்சாலும் ஒரு உதவியும் செய்யலன்னு குறை சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ல அவனோட புரிதல் சாதாரணமாகி டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆயிடுச்சு. அவனுக்கு மனசுக்குள்ள ஒரே உணர்வு, நான் இவ்வளவு அட்ஜஸ்ட் ஆகியும் ஏன் யாருக்கும் அது தெரிய மாட்டேங்குது. ஒரு சனிக்கிழமை மனசு ரொம்ப பலுவா இருந்ததால அவன் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன பார்க்குக்கு நடந்து போனான். அங்க ஒரு 70 வயசு தாத்தா தினமும் போல பெஞ்ச்ல உட்கார்ந்து பேப்பர் படிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவனை பல நாள் பார்த்ததால அன்று தாத்தாவே முதல்ல கேட்டார், மகனே, சிரிக்காத நாளா வரே, இன்னைக்கு என்னடா சுமை? கார்த்திக் முதல்ல சும்மா இருந்தான். அப்புறம் மெதுவா கேட்டான், நல்லவனா இருந்தா எல்லாம் சரியா போகும்னு சொல்றாங்க, அப்போ ஏன் தாத்தா எனக்கு மட்டும் சரியா போகல? தாத்தா பேப்பரை மடிச்சு வச்சுட்டு சொன்னாரு, நீ நல்லவனா இல்லைங்க, நீ உன்னை மறந்து நல்லவனா இருக்க முயற்சி பண்ற. அந்த ஒரே ஒரு வரி கார்த்திக் மனசுக்குள்ள அப்படியே ஆழமா பதிஞ்சிருச்சு. அந்த நாள் முதலா வேண்டாத இடத்துல இல்லன்னு சொன்னான். மற்றவர்களுக்காக தன் நிம்மதியை கெடுக்கிறத நிறுத்தினான். தன்னை பத்தி விளக்கம் கொடுக்கறத, யாருக்கும் நிரூபிக்கிறத நிறுத்தினான். ஆபீஸ் மாறல, மக்களும் மாறல, ஆனா கார்த்திக் நிம்மதியா மாறிட்டான். உன்னை நீ இழந்து வாங்கும் மதிப்புக்கு உண்மையில் எந்த மதிப்பும் இல்லை.